வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் இன்று நடைபெற்ற மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவில் மாலை 5 மணி நிலவரப்படி 60% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மாநிலத்தில் விவசாயிகளுக்கும் மின் நுகர்வோருக்கும் சீரான மின்சாரம் தடையின்றி வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வேளாண் படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. தமிழகத்தில் வெப்ப அலை நாளை முதல் படிப்படியாக குறையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு இன்று பொதுவாக அமைதியாக நடந்து முடிந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 60% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாமில் 75%, பீகாரில் 56%, மேற்கு வங்கத்தில் 74%, கோவாவில் 72.5%, சத்தீஸ்கரில் 67% வாக்குகள் பதிவாகியுள்ளன. யூனியன் பிரதேசத்தில் உள்ள தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூவில் 65% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குஜராத்தில் 55, கர்நாடகாவில் 66, மத்திய பிரதேசத்தில் 62, உத்தரப்பிரதேசத்தில் 55, மகாராஷ்டிராவில் 53.4% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 10 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 93 தொகுதிகளில் இன்று மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நிஷான் வித்யாலயா வாக்குச்சாவடியில் இன்று வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயக திருவிழாவான இந்த மக்களவைத் தேர்தலில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷாவும் இன்று தமது வாக்கினை பதிவு செய்தார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு திக்விஜய் சிங், திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் அணித்தலைவர் திருமதி சுப்ரியா சுலே ஆகியோரும் இன்று வாக்களித்தனர். 3 கட்டங்களாக மக்களவைக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் இதுவரை 284 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது. எஞ்சியுள்ள 4 கட்டங்களில் 259 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறும். இந்நிலையில் 6வது கட்டமாக வரும் 25ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதனிடையே 7வது மற்றும் இறுதிக்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கு இம்மாதம் 14ஆம் தேதி கடைசி நாளாகும். 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 57 தொகுதிகளில் 7வது கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கும் மின் நுகர்வோருக்கும் சீரான மின்சாரம் தடங்கலின்றி வழங்கப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக மாநிலம் முழுவதும் மின் நுகர்வு அதிகரித்த வண்ணம் உள்ளதாக கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் இரவு நேரங்களில் விவசாய மின்சார இணைப்புகளின் பயன்பாடு அதிகமாக இருப்பதால் ஒரு சில பகுதிகளில் உள்ள உயர் அழுத்த மின் கட்டமைப்புகளில் சில இடையூறுகள் ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இடையூறுகளை முற்றிலுமாக நிவர்த்தி செய்து டெல்டா மாவட்ட விவசாய மின் இணைப்புகளுக்கு கூடுதலான நேரம் மும்முனை மின்சாரம் வழங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின்போது திருச்சி, நவலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மண்டலங்களில் மின் மாற்றிகளில் மின்சுமை அதிகமாக கொடுக்கப்பட்டதால் குறைந்த மின் அழுத்தம் நிலவுவதாக தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை சரி செய்யவும் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடமிருந்து மின் விநியோகம் தொடர்பான புகார்களை பெறுவதற்கு 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகத்தில் 2 மேற்பார்வையாளர்கள் உட்பட 65 பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் திரு தங்கம் தென்னரசு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வேளாண்மை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிப்பது இன்று தொடங்கியது. இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் திருமதி கீதாலட்சுமி தெரிவித்தார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு இப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம 3 யூனிவர்சிட்டிக்கு ஒரே இடத்துல பண்றோம். காமன் அப்ளிகேஷனா பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் TNAU உள்ளது,
நம்பர் 2 வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அவங்களுக்கும் நம்ம தான் இங்க அட்மிஷன் பண்றோம் இந்த வருஷம். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கும் சேர்ந்து 3 யூனிவர்சிட்டிஸ்ல யாரெல்லாம் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டா போதும். எந்த கோர்ஸ் வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல அவங்களோட ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் வச்சிருக்கிறோம். எல்லாருமே ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணும். TNAGFI.YouCanApply.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க இந்த அப்ளிகேஷனை பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். விவாகரத்து வழக்குகளில் விசாரணையை இழுத்தடிப்பதை தடுக்க உரிய விதிகளை வகுக்கும்படி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது விவாகரத்து தொடர்பான வழக்குகள் குடும்பநல நீதிமன்றங்களில் முடிவடைய நீண்ட காலதாமதம் ஏற்படுவதை சுட்டிக்காட்டியது. எனவே இதனை கருத்தில் கொண்டு விவாகரத்து வழக்குகளில் 9 மாதங்களிலிருந்து ஓராண்டுக்குள் எதிர்மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டுமென கால நிர்ணயம் செய்யும் வகையில் விதிகளில் திருத்தம் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மதுரை நீதிபதிகள் அமர்வு பரிந்துரைத்தது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் வெப்பத்தினால் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தனி வார்டு திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் திருமதி பிரேமலதா தெரிவித்துள்ளார். இதற்கான தனி வார்டை திறந்து வைத்து பேசிய அவர் பொதுமக்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். நமது தென்காசி அரசு மருத்துவமனையில் இந்த ஹீட் வேவ் ரிலேட்டட் ப்ராப்ளத்திற்கு முதலுதவி செய்யும் பொருட்டு 8 பெட்டட் ஹீட் ஸ்ட்ரோக் வார்டு இங்க நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதற்கு மருத்துவர்கள் 24/7 எப்பொழுதும் இருப்பார்கள். இதற்குன்னு ஸ்பெஷல் டாக்டரா ஒரு 4 பிசிஷியனை நாங்க நியமித்திருக்கிறோம். இந்த ஹீட் வேவ் ரிலேட்டட்ல என்ன ப்ராப்ளத்துல என்ன மாதிரி உடல் பாதிக்கப்படுதுன்னா, நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட். இதுல வெளி சுற்றுச்சூழலில் வெப்பம் அதிகமாகும் பொழுது 40 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல நமது உடல் வெப்பம் அதிகமாகும் போது ஹீட் ஸ்ட்ரோக் உண்டாகிறது. இதை உடனே பார்க்கும் பொருட்டு நமக்கு இங்க சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாம் வசதிகள் இருப்பதனால் உடனுக்குடன் நாங்கள் அதை வைத்தியம் செய்வதற்கு ரெடியாக உள்ளோம். அந்த மாதிரி கேசஸ் வந்தா ஈஸியாக ட்ரீட் பண்ற மாதிரி வசதிகள் இங்க ஏற்பாடு செய்துள்ளோம். தமிழகத்தில் வெப்ப அலை நாளை முதல் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளிலும் நாளை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 4 நாட்களுக்கு படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் குறைவதற்கு வாய்ப்புள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களிலும் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை 8ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் வட உள் மாவட்டங்களான ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் 9ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். சுற்றுலா தலமான கொடைக்கானலுக்கு வாகனங்கள் பாஸ் பதிவு பெற்று வருவதை ஆட்சியர் திருமதி பூங்கொடி கொடைக்கானல் ரோடு சோதனைச் சாவடியில் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி தலைமையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசின் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் கட்டவாக்கம் ஊராட்சியில் திறந்தவெளி நெல் சேமிப்பு மையத்தை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் சூறாவளி காற்று காரணமாக ஏராளமான வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் இவற்றுக்கு மாநில அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, நியூசிலாந்தின் பேஜ் மேரி ஹாரிஜன் இணை அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் மனன்சாயா, ஜப்பானின் எரி ஜிமிஜோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மக்களவைத் தேர்தலில் இன்று நடைபெற்ற 3வது கட்ட வாக்குப்பதிவில் மாலை 5 மணி நிலவரப்படி 60% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மாநிலத்தில் விவசாயிகளுக்கும் மின் நுகர்வோருக்கும் சீரான மின்சாரம் தடையின்றி வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வேளாண் படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. தமிழகத்தில் வெப்ப அலை நாளை முதல் படிப்படியாக குறையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.